வணக்கம். வணக்கம். பெரியம்மா சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பண்ண போறோம் தெரியுமா? கோழிக்கறி வறுவல். கோழிக்கறி வறுவல். இன்னைக்கு நாங்க வந்து ரொம்ப டேஸ்டா அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு கோழிக்கறி வறுவல் செய்ய போறோம். மூணு தேவையான பொருள் வச்சு சமையல் பண்ண போறோம். இந்த கோழிக்கறி வறுவல் வந்து ரொம்ப ருசியா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஆமா, இது வந்து இன்னைக்கு வத்தல் சிக்கன் கறி அப்படின்னு செய்ய போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடும் போல இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆமா, இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். என்ன தெரியுமா? பாக்கலாம். ஆமா, இன்னைக்கு இந்த சிக்கன் வத்தல் கறி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. நாங்க வந்து 1.5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். சிக்கன் பெருசா இருக்கனால பெரியம்மா வந்து சின்ன சின்னதா நறுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் உள்ள வந்து காரம் எல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுக்காக. கறி அலசி போடுங்க. 2-3 நேரம் கழுவிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கழுவணும். என்ன புரியுமா? ஆமா. அசைவம் என்ன பண்ணாலுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவுனீங்கன்னா கவுச்சி ஸ்மெல் இருக்காது. காத்து பயங்கரமா அடிக்குது, அதனால மஞ்சத்தூளே காத்துல பறக்குது. கவுச்சி அடிக்காது மஞ்சள். என்ன அசைவம் பண்ணாலுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவுனீங்கன்னா கவுச்சி ஸ்மெல் இருக்காது. சிக்கனை கழுவிட்டு இதுல வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊத்துறோம். ஏன்னா அந்த கறி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுக்காக நம்ம எப்பவுமே மட்டன் சிக்கன் எது பண்ணாலுமே வந்து லெமன் புழிஞ்சு ஊத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இதை வறுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக ஆமா, எந்த மசாலா பொடியும் போடாம ரொம்ப கம்மியான தேவையான பொருள் வச்சு சமையல் பண்ண போறோம். பெரியம்மா அந்த காலத்துல சமைச்ச மாதிரி. என்ன பெரியம்மா? ஆமா, அந்த காலம் நாங்க இப்படித்தான் கறி வைப்போம். ஆமா, அந்த பொடி பட்டை சோம்பு கிராம்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுல்ல. அப்போ மிளகு சீரகம் வெள்ளாங்க இஞ்சி எதை வச்சுதான் நாங்க குழம்பு முன்னாடி வைப்போம். இன்னும் அதுதான் நான் வைப்பேன். ஆமா, இந்த மசாலா எல்லாம் நான் போட்டு குழம்பு வைப்பேன். இன்னைக்கும் இது பெரியம்மா மெத்தட் படி பழைய காலத்துல வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு பெரியம்மா சமையல் பண்ண மாதிரி இன்னைக்கு ஒரு சிக்கன் வறுவல் செய்ய போறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த சிக்கன் வறுவல் யார் வேணாலும் செய்யலாம். வத்தல் சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன். சிக்கன் வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கோம். இந்த 1.5 கிலோவுக்கு என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்றேன். 30 காஞ்ச மிளகா எடுத்திருக்கிறோம். ஏன்னா இதுல வந்து வேற எந்த பொடியுமே போட போறது இல்லை, வெறும் மிளகா வத்தல் தான் காரத்துக்கு. அதனால 30 காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கோம். இதையும் நான் கிள்ளி போட்டு தான் நாங்க பொரிக்க போறோம், அரைக்க போறதெல்லாம் கிடையாது. இஞ்சி பூண்டே வந்து அம்மியில 1-2 தட்டிக்க போறோம். கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறோம். உப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தக்காளி வந்து புளிப்புக்காக ஒரு 4 தக்காளி போட்டுருக்கேன். இந்த சிக்கன் வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும். கோழிக்கறி வறுவலுக்கு சட்டி காய இருக்கு. வத்தல் சிக்கன் கறி வைக்கிறதுக்கு சட்டி அடுப்புல வச்சு நல்லெண்ணெய் 100 கிராம். என்ன தெரியுமா? ஆமா, 100 கிராம் வறுவல் போடாது. தெரியுமா? அடுத்தது என்ன வேணும்? கடுகு. கடுகும் கருவேப்பிலையும் தரவா? கருவேப்பிலை போடுதேன். அடுத்தது என்ன தெரியுமா வேணும்? மிளகாத்த போட போறேன். மிளகாத்த கருவேப்பிலை இஞ்சி பூடு போடுறேன். மிளகத்துல வந்து 2 கிள்ளி போட்டிருக்கோம். ஆமா, கிள்ளி போட்டுருக்கேன். கறி போட போறேன். அந்த வெறுக்குது. தக்காளி உப்பு எடுத்துக்கலாம். உப்பு போடுறேன். தக்காளியை புளிஞ்சு விட்டுலாமா பிரியமா? புளிஞ்சு விட்டுறேன். தக்காளியை வந்து இதுல வந்து புளிஞ்சு விட்டுலாம். அப்பதான் வந்து அந்த தண்ணியில நல்லா அது அப்படியே வெந்துரும்.
அதுலதான் வேகணும். ஆமா, அந்த தக்காளி தண்ணி, அந்த காரம் போட்டிருக்கோம், புளிப்பு போட்டிருக்கிறோம், உப்பு, இந்த இதுல நல்லா வெந்துடும். அப்படியே ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு வந்து நான் 5 தக்காளி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சின்ன தக்காளியா தான் இருக்கு, அதனால 5 போட்டிருக்கேன். இதை மிக்சில எல்லாம் அடிச்சு போடக்கூடாது, அடிச்சு போட்டா அந்த பிளேவர் டேஸ்ட் எல்லாமே மாறிடும். இந்த தக்காளி அந்த கோழி அலசின தண்ணி, அதுல தண்ணி இல்ல காங்காட்டா அது கொஞ்சம் தொளிச்சுக்கிடணும். இந்த தண்ணிலே வெந்துடும். ஒரு பத்தெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாம். பிரியமா காத்து தெளிச்சுக்கலாம்ல. ஆமா, காங்காட்ட தொளிச்சு தண்ணி அரைக்குதையிலே தண்ணி அப்படியே வைங்க. தண்ணிலே வந்துருமா பிரியமா? தண்ணிலே வந்துருமா பிரியமா? வத்தல் சிக்கன் கறி ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்கு, நல்ல உதிரி உதிரியா இருக்கு. இப்ப இறக்கி வச்சிடலாம். இறக்கலாமா பிரியமா? இறக்கிடலாம். கொண்டா துணியா சாப்பிட்டு பாப்போமா? சாப்பிட்டு பாருங்க பிரியமா. சூப்பரா இருக்கு. பருப்பு, உப்பு எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா, இப்படி செஞ்சு பார்த்தேனே நீங்க பூராமே சாப்பிடுறியா குடும்பத்துக்கு கொடுக்காம. அவ்வளவு டேஸ்டா இருக்கு பிரியமா? டேஸ்டா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா செஞ்ச உடனே காலி ஆயிரும் தட்டு. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். செம்ம சாஃப்டா இருக்கு, அதே சமயம் கிறிஸ்பியாவும் இருக்கு, டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. நீங்க வந்து சைடிஷா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். செஞ்ச உடனே காலி ஆயிடும் இந்த மாதிரி டேஸ்ட்ல செஞ்சீங்கன்னா. இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், பிரியாணிக்கு சைடிஷ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அவங்க ஒத்தையிலேயே சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடலாம். எவ்வளவு நாள் தெரியுமா? ஆமா, நல்லா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்குல்ல பிரியமா? ரொம்ப ருசியா இருக்கு. செஞ்சு பாருங்க. ரொம்ப ருசியா இருக்கு, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆமா, குடும்பத்துக்கெல்லாம் வச்சிருக்கேன், ஒத்தையில சாப்பிடுறாங்க. ஏன்னா எங்க பெரியம்மா நானும் தான் இன்னைக்கு செஞ்சதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால பெரியம்மா சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு. செம டேஸ்டா இருக்கு.